மனசில வச்சிக்க கண்டாளனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை என் கண்களை பறித்துக் கொண்டும் ஏன் இன்னும் பேசவில்லை ஆளான ஒரு சேரி அறி அதுதான் ஷூ போடணும்னு சொல்றது. முதல்ல ஷூ வாங்கிட்டு வாப்பா. குழந்தை கையில எவ்வளவு ரத்தம் வருது பாரு. என் உயிரே நீயா, என் அஞ்சலி நீயா, கீதாஞ்சலி நீயா, என் ரோஜா நீயா, என் உயிரே நீயா, என் அஞ்சலி நீயா, கீதாஞ்சலி நீயா. भाई है छोटा बच्चा ना मोजी फिरोज नाम का बच्चा आप आगे जाके देखो छोटा बच्चा देखा आपने वो वेरी दादा ஓட தூங்குறாமா அந்த பொண்ணு துணி துவைச்சு வரதுக்குள்ள விளையாட சொல்ற ஷூ போடுனா போடாது ஷூ ஓட தூங்குது பாருமா வெரி சரியில்லை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மனம். ஆக்சுவலாக நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ப்ரீவியஸாக ஒரு வீடியோ பார்த்தோம். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை இருந்துச்சு. அந்த குழந்தை ஆக்சுவலாக ஒரு தெருவில் விளையாடிட்டு விளையாடும்போது அதுக்கு வந்து ஒரு கல் குத்தி ஒரு ரத்தம் வருது. அதனால் அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஷூ வாங்கி கொடுக்குறாங்க, குழந்தைக்கு கல் குத்தக்கூடாதுன்னு. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை கல் குத்தக்கூடாதுன்னு வாங்கி கொடுக்குற ஷூவை முதல்ல வாங்கி கொடுத்து அதை பயன்படுத்த முடியலை, ஏன்னா அதுக்கு பழக மாட்டேங்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா மறுபடியும் அவங்க அப்பா அம்மா ஒரு ஷூ வந்து பழக வச்சதுக்கப்புறம் அந்த குழந்தை ஷூ போட்டே விளையாடுது, ஷூவோடே எல்லாமே பண்ணுது. அதனால் இப்போ என்ன புரியுதுன்னா, நம்ம இந்த உலகத்தை பொறுத்தவரை ஆக்சுவலாக நம்ம பயன்படுத்த எல்லா ஒரு சேஃப்டி பொருளுமே நம்ம உடம்பு முதல்ல ஏற்றுக்காது. எல்லாமே ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீலை மட்டும் தான் தரும். அது மட்டும் நீங்கள் பழக தான் மாறும். இந்த உலகத்தில் கண்டுபிடிச்ச நம்ம உடல் உறுப்புகள் நம்ம ஒட்டி இருக்க உடம்புல தவிர மற்ற எதை யூஸ் பண்ணாலும் அது நம்ம உடம்பு வந்து அவ்வளோ சீக்கிரத்தை ஏற்றுக்காது. அது வந்து நம்ம மனசு ஏற்றுக்காது. இதை வந்து நீங்கள் வந்து டேர்ம் ஆஃப் டைம் வாங்க. இந்த டேர்ம் ஆஃப் டைமில் நீங்கள் ஒரு பொருளை பயன்படுத்த அது உங்களோட ஒத்தி வரும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஹெல்மெட் வச்சுருக்கீங்க, அதே இது ஒரு காகுல்ஸ் யூஸ் பண்ணுறீங்க சேஃப்டிக்கு, அதே போக நீங்கள் ஒர்க் பண்ணுறத ஒரு சேஃப்டி ஷூ யூஸ் பண்ணுறீங்க. எல்லாமே வந்து முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே ஒத்துக்காது. ஆனால் ஃப்யூச்சரில் நீங்கள் அதை யூஸ் பண்ண டேர்ம் பீரியடுமாங்க. அந்த டேர்ம் பீரியட் கடந்துட்டுனா அதை வந்து உங்களோட உடம்புல ஒரு பார்ட்டாக அது ஏற்றுக்கணும், உடம்பும் மனசும். இதை வந்து கட்டாயம் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து ஜஸ்ட் நம்ம சொல்கிற ஒரு ஹெல்மெட்டு, இந்த ஹெல்மெட் யூஸ் பண்ணனால என்ன பயன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அதெல்லாம் கிடையாது. ஒரு ஹெல்மெட்டை நம்ம யூஸ் பண்ணும்போது அதை யூஸ் பண்ணாது இந்த மாதிரி நீங்கள் தவிர்க்கும் போது ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா என்ன விவாதம் நடக்குது, அதே இது ஹெல்மெட் போட்டால் அது எவ்வளோ தடுக்குதுங்கிறத பல நேரம் அரசாங்கமோ இல்லை மக்களோ நல்ல சமூக தொண்டங்களோ உங்களை சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் இதெல்லாம் மீறி அதை பயன்படுத்த மாட்டீங்க. ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒன்றும் இல்லைங்க, ஒரு 10-20 நாள் அதை போட்டு பாருங்களேன்.
உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் இன்னொன்று சொல்கிறேன், ஒரு ஈஸியாக உங்களுக்கு புரியாமல் ஒன்று சொல்லவா. நமக்கு கண்ணுக்கு வந்து கண் பார்வை கம்மியாக இருக்குன்னு ஒரு கண்ணாடி தராங்க. ஆக்சுவலாக ஒருத்தர் கண் பார்வை கம்மியாக இருந்தால் கண்ணாடி போட சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க. அந்த கண்ணாடியை முதல்ல எடுத்தோன்னு நம்ம உடம்பு ஒத்துக்குமானா ஒத்துக்காது. ஒரு கண்ணாடி இங்கே போட்டு பாருங்க, குறைஞ்சது ஒரு 6 மாதம் ஒரு டைம் ஆஃப் பீரியட்மாங்க. அந்த பீரியடோட டேர்ம் வரைக்கும் நீ யூஸ் பண்ண வரைக்கும் எந்த ஒரு மூலமும் நமக்கு வந்து எடுத்துக்காது. அதே கண்ணாடியை வந்து நீங்கள் போட்டே தான் தீரணும். நீங்கள் ஒரு 3 மாதம் 2 மாதம், ஏன் சின்ன எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணால் 5 வயசு குழந்தைலேருந்து 60 வயசு பாட்டி வரைக்கும் கண்ணாடி யூஸ் பண்ணுறாங்க. ஏன் அந்த 5 வயசு குழந்தை அதை பயன்படுத்த அதுக்கு வந்து இது உடம்பு ஏற்றுக்குது, மனசு ஏற்றுக்குது. நம்ம உலகத்தில் உடம்பு மனசு ஏற்றுக்கிறதுக்கு ஒரு டைம் ஆஃப் பீரியட் இருக்குது. அது வரைக்கும் பயன்படுத்துகிறா எதுவுமே பெருசாக தெரியாது. எக்ஸாம்பிள் இதே சொல்லுவேன், என்ன சொல்கிறேன், நம்ம எக்ஸாம்பிள் ஒரு சின்ன விஷயம், நம்ம போலீஸ்காரங்க இருக்காங்க, தொப்பியை தலையில் போட்டே தான் இருக்காங்க. முதல்ல அதை வந்து நீங்களே ஒரு தொப்பி எவ்வளோ நேரம் தலையில் போடுங்க சொல்லுங்கள். ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து தலையில் வந்து நமக்கு என்ன சொல்லணும், ரிச்சிங் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதையுமே நம்ம பயன்படுத்திட்டுருக்குன்னா அதை வந்து நம்ம உடம்புல ஒட்டி ஒட்டி பழக அது அவங்களுக்கு பழகிடும். அதுக்காக அவங்களுக்கு தொப்பி போட வர சொல்ல வரமாட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு ஹெல்மெட் போட்டு பழகிட்டீங்கன்னா அதுக்காக நீங்கள் ஹெல்மெட் இல்லாமல் வெளியே போய் இது பண்ண மாட்டீங்க. எல்லா உபகரணங்களும் எக்ஸாம்பிள் வாட்ச் கூட, ஒரு வாட்ச் இருக்குது, அதுக்கு அடிக்ட் ஆகிற வரைக்கும் அந்த வாட்சை கட்டி பழகிற வரைக்கும் தான். அதை பழகுங்க. முதல்ல நமக்கு சேஃப்டி உபகரணங்கள் எல்லாமே நம்ம பழக நம்ம உடம்பு ஏற்றுக்கும், மனசு ஏற்றுக்கும். அதை ஏற்றுக்கிறதுனால பல வகை நன்மைகள் இருக்குது. நல்லபடியாக பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் வந்து March 4 நாளைக்கு வந்து சேஃப்டி டே. அதனால் இந்த வீடியோ வந்து டைரக்ட் இளையராஜா சொல்லி நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். அருமையாக பண்ணியிருக்காப்புல. சேஃப்டிங்கிறது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். இதை வந்து நான் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன உபகரணம் ஹெல்மெட்டு சொல்கிறேன். அவங்க இடத்துக்கு ஏற்றாப்புல என்னென்ன சேஃப்டி யூஸ் பண்ணோ யூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் தொழிற்சாலையில் இருக்கவங்க அவங்களுக்கான சேஃப்டி வந்து யூஸ் பண்ணுங்கள். ஐடியில் இருக்கவங்க அவங்களுக்கான சேஃப்டி யூஸ் பண்ணுங்க. ஏன்னா எக்ஸாம்பிள் ஒன்றும் இல்லை, நீங்கள் சிஸ்டம் பார்த்து இருக்கும்போது அந்த சிஸ்டத்தில் இருக்க பவர் வந்து அதிகமாக இருக்கக்கூடாது, கம்மியாக வச்சு ஒர்க் பண்ணணும். அது கூட ஒரு சேஃப்டி தான். எல்லாத்தையும் நீங்கள் பழகுங்க. பழக எல்லாமே பழகும். அதனால் தயவு செஞ்சு சேஃப்டியை பயன்படுத்துங்க. எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்த அது நம்மளோட வாழ்க்கையில் ஒரு அங்கமாக பயணிக்கும். அதை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட்.